இது பண்ணிக்கலாம், கரைச்சி வச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புளியும் தக்காளியும் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. நம்ம அரைச்சதுலேயே நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். மிளகு, தேங்காய், சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் போடலாம், நல்லாயிருக்கும், மழை நேரமாக இருக்கலாங்க. கொத்தமல்லி இலை, பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரசத்துக்கு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வரமாட்டக்கா ரசம் தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு அடைச்சதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போதாங்க வாசம் வருது, மிளகு வாசம் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க, தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ரசம் ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். நல்லா முறை கூட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான். அடுப்பு ஆஃப் பண்ணி கொட்டிக்கலாம். நல்லா காற்றடிக்குங்க. வெயில் ஆரம்பித்ததில் மழை விடாமல் பெஞ்சிட்ருக்கு. ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல வாசம் வருதுங்க. சுட சுட இருக்குது. சாப்பாட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். சாப்பாடு வச்சிடலாங்க அந்த தட்டுக்கு.